is the product? Anything is the product. So ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு அதை நம்ம எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்னா ஒரு பென். ஸோ அந்த பென் ப்ராடக்டை எடுத்து அதை எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும்? என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்லாம் இருக்காது? ஜெல் இருக்கு, அப்புறம் ரீஃபர், பால் பாயிண்ட் பென், இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி வந்து அதுக்கான காஸ்ட் கட்டிங், அதை மார்க்கெட்டிங் பண்றது, இதெல்லாமே டெவலப்மெண்ட் தான். ஓகே, ஸோ ஒருத்தர் ஒரு செக்டாரை வந்து அதை என்ன பண்ணுவாங்க, பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் எவ்வளோ தூரம் அது கேட்குறாங்களோ அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு பேர்னோ இல்லை 1 or 2 பேர் மேக் பண்ணி அதை பற்றின இன்ட்ரோ நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டாலையோ லிங்க்டின்லையோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மேனுஃபேக்சரிங்க்கு கொடுக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடியா. ஸோ நமக்கு என்ன இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல என்ன இருக்கு சொன்னோம் இல்லையா, நார்மல் இங்க் பென் இருக்கு, ஜெல் பென் இருக்கு, அந்த ஐடியாலே நம்ம வேற என்ன மாற்றலாம், அது ஐடியாஸ். வேலிடேஷன், நீ பண்ணக்கூடிய ஐடியால என்ன டைப் ஆஃப் வேலிடேஷன் இருக்கும். எல்லாமே பெண்ணுனாவே அந்த அவுட்கம் வந்து எழுதுறது தான். ஓகே, இட் இஸ் ரைட்டிங். ஸோ இட் இஸ் கிரிப்பா இருக்கா, அண்ட் தென் எவ்வளோ லாங் லாஸ்டிங்கா இருக்கு, ரிலேபிலிட்டி என்ன இருக்கு. ஓகே, எய்தர் இட் இஸ் பிளாஸ்டிக் ஆர் வாட்டர். ஸோ தட் இஸ் ஐடியேஷன். தென் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ நான் என்ன பண்ணணும், மோரார்லெஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒரு பல்க் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 40,000 ஆர் 12,000 அந்த மாதிரி பண்ணாம ப்ரோட்டோடைப்பா 1 or 2 நான் பண்ணிட்டு ரிமைனிங் திங்ஸ் என்ன பண்ணணும், நான் எவ்வளோ சேல் வருதோ, எவ்வளோ மார்க்கெட்டிங்ல எனக்கு அதுக்கான கன்சியூமர் வருதோ அதை நான் எடுத்து பண்ணணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப்ல பண்ணிட்டா போதும். தீஸ் ஆர் சிம்பிள் திங். தென் அதுல இருந்து மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் தான் இப்போ சொன்னேன். இப்போ மார்க்கெட்டிங்ல இப்போ ஈஸியா வந்துருச்சு. நான் பல்க் ஆஃப் த ப்ராடக்ட் கொண்டு போய் மார்க்கெட்டிங்ல நின்று ஒரு கிளாஸ் பை கிளாஸ் ஆர் ஷாப் பை ஷாப் நான் போய் என் பெண்ணை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருந்ததெல்லாம் பழைய காலம், ஓல்டன் டேஸ். இப்போ என்ன பண்றாங்க, ஜஸ்ட் மினிமம் 1 or 2 மட்டும் பண்ணிட்டு அதை என்ன பண்றாங்க, இன்ஸ்டா சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு அதை எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆகுதோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, அது எதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை டெவலப் பண்ணணும். ஓகே, நமக்கு ரெஸ்பான்ஸே இல்லைன்னா அப்புறம் இன்னும் டெவலப்மெண்ட் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா லான்ச். ஸோ லான்ச் உனக்கு எவ்வளோ அளவுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு எந்த செக்டார், சப்போஸ் இது வந்து இண்டஸ்ட்ரியலா இல்ல இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், லான்ச்சிங் செக்டாரை பேஸ் பண்ணணும். அதுல இருந்து 1 by 1 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் செக்டார். சரியா? தென் ஐடியா ஜெனரேஷன் அண்ட் இன்னோவேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் ஐபாட் பை போர்ட்டபிள் மியூசிக் டிமாண்ட்ஸ். ஓகே, ஒரு செக்டார் இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல எடுத்துக்கிட்டா என்ன ஆயிடுச்சு, இனிஷியல்ல இருந்து 1 by 1 டெவலப் ஆகிட்டே தானே இருக்கு. என்ன பண்றாங்க, வெர்ஷன் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரே இதுலயே நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் வெர்ஷன்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் the creativity of market insight and then prototype. So what is the prototype? Feasibility, then along with the technical, financial and marketing availability. Design and testing. So இதுக்கு aesthetic, ஒரு aesthetic look வந்து everything is important part. ஒரு லுக் அது நல்லா இருந்தாலும் வாங்குவாங்க, எல்லாமே எழுதுனா வாங்க மாட்டாங்க. ஓகேவா? எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா வாங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், அதுக்கு ஆஸ்தெடிக் இருக்கணும். ஆஸ்தெடிக் மீன் லுக் வைஸ். ஓகே, ஸோ தட் இஸ் டிசைன். தென் நியூ ப்ராடக்ட் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ற இது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மார்க்கெட்ல கொண்டு வரணும், சேல் பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி நியூ ஒன். ஓவராலா புதுசா வந்து அது ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணணும், அண்ட் தென் ஆர்டர் பண்ணணும். ஓகே.